வாழ்த்துக்கள். மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்னா நான் ரெண்டு இடத்துல பேசுறேன். ஒண்ணு மனைவியாக இருக்கிறத, அடுத்தது குழந்தைகளுடைய தாயாக இருப்பதை பேசுறோம். அடுத்தது நம்முடைய சமுதாயத்தின் கட்டமைப்பு எப்படி கொடுத்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு சகோதரியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் உங்க சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பாண்டிங் இருக்கிற மாதிரி நிறைய கமிட்மெண்ட் நம்ம சமுதாயத்தில் வச்சிருக்கோம் இல்லைங்களா? கடைசியா நம்ம போய் சேர்ந்ததை கூட நம்ம பிறப்பு வந்து நமக்கு ஒன்று கொடுக்கணும். இப்படி ஒரு பழக்கம் நமக்கு இருக்குதுங்களா? இது எதுக்கு இந்த பாண்டி? எதுக்கு? நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க. அந்த உங்களுடைய இணைப்பு இருக்குது பாருங்க, சகோதரனாக சகோதரியாக அந்த இணைப்பு ஒரு மனிதனுடைய வாழ்நாள் முழுமையும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பணத்தை வச்சிருக்காங்க. ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெற்றோர்களுடைய கடைசி அந்தி காலம் வரைக்கும் மகளுடைய ஒரு பங்களிப்பு அந்த இடத்துல இருக்கு. அப்ப எதுக்கு அந்த பாண்டிங் இருக்கு? போய் சொத்து வாங்கி வர மாட்டேன்னா இன்னைக்கு மகளிருக்கு உரிமை அப்படின்னு ஒண்ணு என்ன இப்படி போயிடுச்சு. மகளிருடைய உரிமை எல்லாம் அல்ல. அதனால நம்முடைய தமிழர்களுடைய ஒரு கலாச்சாரம் கட்டமைப்பு வச்சிருந்தாங்க இல்லைங்களா? இந்த ஒவ்வொரு பாண்டிங்கும் வந்து அவங்க சரியா வடிவமைச்சு ஒவ்வொரு இடத்தையும் வச்சுட்டாங்க. இத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும், நம்ம சரியா தான் வரும். அதனால இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, பெண்ணெனும் பெரும் தெய்வங்களாக, பெண்ணெனும் பராசக்திகளாக நம்ம இருந்து நல்ல விதமாக நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சமுதாயத்தையும் வழிநடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.